அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிகவும் ஒரு அற்புதமான நாளுங்க. திங்கள் கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற பிரதோஷ நாள், அதுவும் சோமவார பிரதோஷம் என்று சொல்லலாம். 10/2/2025 இன்று பிப்ரவரி மாதம் வந்திருக்கக்கூடிய சோமவார பிரதோஷம் நாள் மிகவும் அற்புதமான நாளும் சக்தி வாய்ந்த நாளும் என்றும் சொல்லலாங்க. இன்றைய தினம் நீங்க விரதம் இருந்து நம்ம சிவபெருமான் பூஜையில கலந்து கொண்டு அபிஷேகங்களை பார்க்கும்போது தீராத கஷ்டங்களும் தீர்ந்து போகும் என்று சொல்லலாமுங்க. சிவபெருமானுக்குரிய மிக முக்கிய விரதங்களில் ஒன்றுதான் இந்த பிரதோஷம். இந்த நாளில் சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்புடையதாகவே சொல்லப்படுங்க. பிரதோஷத்துல சோமவாரம் திங்கட்கிழமை, அதாவது சிவபெருமானுக்கு உகந்த நாளாகும். இந்த திங்கட்கிழமை தான் சோமவாரம் என்றும் சொல்வாங்க. இந்த சோமவார பிரதோஷத்துல எத்தனை சிறப்புகள் உள்ளது, எவ்வளவு மகத்துவம் வாய்ந்துள்ளது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் தினதோறும் வரும் நல்ல தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வருங்க. நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். சோமவார பிரதோஷத்திற்கு ஏன் இத்தனை சிறப்புகள் என்று நீங்க பாத்தீங்கன்னா, சிவனுக்கு உரிய அஷ்ட விரதங்கள் எனப்படும் 8 வகையான விரதங்கள்ல தான் பிரதோஷ விரதமும் ஒன்றுங்க. திரையோதிசி திதியிலேயே பிரதோஷ வழிபாட்டினை நாம மேற்கொள்கிறோம். வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 பிரதோஷங்கள் வருவதுண்டுங்க. சில சமயங்கள்ல அரிதாக ஒரு மாதத்துல ஒவ்வொரு மாதம் 3 பிரதோஷங்களும் வருவதுண்டுங்க. அது சில சமயங்களில் அரிதாக ஒரு மாதத்தில் 3 பிரதோஷங்கள் வரலாம். ஆனா இது தவிர தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்திற்கு நித்திய பிரதோஷம் என்றே சொல்வாங்க. இந்த நேரத்திலும் சிவனை வழிபடுவது ரொம்பவும் சிறப்புங்க. தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுமே சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறும் வேளை தான் இந்த பிரதோஷங்க. எப்படிப்பட்ட தோஷங்களையும் துன்பங்களையுமே பாவங்களையும் போக்கி வாழ்வில் சந்தோஷங்களை வழங்கக்கூடிய சக்தி பிரதோஷம் தான். இந்த பிரதோஷத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டுங்க. இந்த சக்தி வாய்ந்த நாளன்று பிரதோஷத்தன்று விரதம் இருந்து மேற்கொள்வது ரொம்பவும் சிறப்பை தருங்க. தொடர்ந்து 12 ஆண்டுகள் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் அவர்களுக்கு சிவலோக பதவியே கிடைக்கும் என்று சொல்வது நம்பிக்கைங்க. அதாவது திங்கட்கிழமை ஏன் சோமவாரம் என்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோம என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள் என்றே சொல்லலாங்க. சாபத்தால் தனது கலைகள் ஒவ்வொன்றாக இழந்து வாடிய சந்திரன் சிவபெருமானின் அருளால் சாபம் நீங்க பெற்றதுடன் சிவபெருமானின் தலையிலும் இடம் பிடித்தார் என்றே ஆணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படி இருக்கும்போது சந்திரனின், அதாவது தவம் மற்றும் வழிபாட்டிற்கு மனமிறங்கிய சிவபெருமான் நவக்கிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் சந்திரனுக்கு வழங்கினார் என்று சொல்கிறதுங்க. அப்போதுதான் சந்திரன் தனக்குரிய நாளில் மக்கள் விரதமிருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டாராம். அதன்படிதான் தோன்றியதே சோமவார விரதம் என்று சொல்கிறாங்க. இந்த பிரதோஷ நாளில் சந்திர திசை நடப்பவர்களுக்கும் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களுக்கும் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. இன்றைய தினம் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்னென்ன மகிமை கிடைக்கிறது என்பதை பாருங்க. பிரதோஷ வேளை என்று சொல்லப்படும் மாலை நேரம் 4:30 முதல் 6 மணி வரையிலான அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள், அற்புதமான ஆராதனைகள் நடைபெறுங்க. இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்குங்க. நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். சோமவார பிரதோஷம் தினத்தன்று சிவன் கோவில்களில் அர்ச்சனைக்கு வில்வம் அளித்து நந்தி தேவருக்கும் செவ்வரளியும் அருகம்புல்லும் மாலையும் வழங்கிவிட்டால் நீங்கள் நினைத்தது நிறைவேறுங்க. எலுமிச்சை சாதமோ, நீர் சாதமோ, சர்க்கரை பொங்கலோ, வெண்பொங்கலோ இறைவனுக்கு நைவேத்தியமாக செய்து பக்தர்களுக்கு, அங்கு சிவன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கினால் நம்மளுடைய வாழ்க்கை என்பது சீரும் சிறப்புமாக விளங்கும் என்றே சொல்லலாங்க. இன்றைய சோமவார பிரதோஷ நாளின்று அதிகாலையிலே குளிச்சுவிட்டு திருநீறு பூசி சிவநாமத்தை ஓதி நாம உபவாசம் இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க. அதுவும் காலை முதல் மாலை வரை பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்த பிறகு பிரசாதம் உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். பின்பு இரவு உணவு சாப்பிடலாங்க. இப்படி 11 பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிவனின் அருள் நிச்சயமாக கிடைக்குங்க. பிரதோஷ பூஜையில நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறும். இந்த தினத்துல நந்தி பகவானின் 2 கொம்புகளுக்கும் நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டுங்க. பிரதோஷ பூஜையில நந்தி பகவானை வழிபட்டால் சகல தெய்வங்களையுமே வழிபட்டதற்கு ஒப்பாகும் என்றே சொல்லலாங்க. இன்றைய சோமவார பிரதோஷ நாளன்று இன்றைய தினம் நீங்க சிவன் கோயில்களுக்கு பிரதோஷத்திற்கு தேவையான அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவும் நல்லதுங்க. வில்வ இலைகளை கொண்டு சிவனை வழிபடுவது, அதாவது வில்வ மாலை அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம். பிரதோஷ நாளில் இன்றைய தினம் அன்னதானமாக கோவிலில் நிற்கும் பக்தர்களுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக கொடுப்பது ரொம்பவும் நம்ம குடும்பத்திற்கே ஒரு நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி அங்கு கோவிலில் நிற்கும் பசுவிற்கு, பசுமாட்டிற்கு அகத்திகரை கொண்டு கொடுக்கலாம். அங்கு வாழைப்பழம் கொடுப்பது ரொம்பவும் நல்லதுங்க. சிவபெருமான்
சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும் போது யாருடனுமே பேசாதீங்க. சிவனின் நாமத்தை மட்டுமே நாம உச்சரிப்பது ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்து நந்தியை மறைத்து கொண்டு நாம சிவபெருமானை வணங்குவது ரொம்பவும் தவறு. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்படி திங்கட்கிழமையோடு வந்திருக்கின்ற சோமவார பிரதோஷத்தின் இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிகவும் உகந்த நேரம் என்று பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ நேரம் தாங்க. பிரதோஷ பூஜையில நம்ம அது கலந்து கொள்ளும் போது நினைவாற்றல், அதாவது அறிவு வளரும், நினைவாற்றல் பெருகும். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளையுமே சேர்த்து நம்ம சிவன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அந்த அபிஷேக ஆராதனைகளை பார்ப்பது ரொம்பவும் ஒரு கல்வி ஞானத்தை சிவபெருமான் கொடுப்பார் என்பது நம்பிக்கைங்க. எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்துல விரதம் இருந்து, அதாவது பசும்பால் நாம சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு நாம கொடுக்கும்போது ரொம்பவும் நம்ம குடும்பத்திற்கே ஒரு நல்லதுங்க. இப்படி சிவபெருமானுக்கும் நந்திக்கும் பசும்பாலை கொண்டு நம்ம சமர்ப்பித்து அபிஷேகங்களுக்கு கொடுத்துக்கும் போது எந்தவித, அதாவது பூர்வ ஜென்ம வினைகள், அதாவது பெண்களால் ஏற்பட்ட சாபம் உள்ளிட்டவை எல்லாமே நீங்கும் என்பது ஐதீகங்க. பிரதோஷ விரதம் இருந்து மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கும் கூட விரைவில் திருமணம் நடைபெறும். கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகும். தொழில் மேன்மையடையும். கடன் பிரச்சனைகள் தீருங்க. இப்படி பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.